தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 63 அடியாக சரிந்ததால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். ஏற்கனவே குறுவை சாகுபடிக்கு பொய்த்து போன நிலையில் சம்பா சாகுபடிக்கும் தண்ணீர் இல்லாத நிலை ஏற்படும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இதே நாளில் நீடித்தால் குடிநீருக்கு பஞ்சம் ஏற்படும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கான உரிய நீரை கர்நாடகாவிடம் இருந்து பெற்றுத்தர தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவானது 63 அடியாக குறைந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு இனியும் மெத்தன போக்குடன் செயல்பட்டால் கடும் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 63 அடியாக சரிந்ததால் விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக சேலம் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழு விவரம் என்ன? வணக்கம் பிருந்தா. தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடியது மேட்டூர் அணை. இந்த மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடப்படுவது வழக்கம். இந்த அணையிலிருந்து திறந்து விடப்படும் நீரானது சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகைப்பட்டினம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் சுமார் 16 லட்சம் ஏக்கர் விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் தான் மேட்டூர் அணை திறந்து விடப்படுகிறது. குறுவை, சம்பா, தாளடி என்ற முப்போக விளைச்சலுக்கு இந்த தண்ணீரானது பயன்பட்டு வந்தது. கடந்த காலங்களில், அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் போதிய நீர் இருப்பு இருந்ததன் காரணமாகவும் மழை குறிப்பிட்ட காலகட்டமான மழை பெய்ததன் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து குறிப்பிட்ட காலகட்டமான ஜூன் மாதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக தமிழகத்தில் உணவு உற்பத்தியானது அதிகரித்தது. 3 போகமும் விளைச்சலானது ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாததன் காரணமாக குறிப்பிட்ட காலகட்டமான ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதன் காரணமாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடியானது முழுவதுமாக பொய்த்து போனது. இதனால் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக இன்று காலை நிலவரப்படி அணைக்கான நீர்வரத்து வெறும் 63 கன அடியாக குறைந்துள்ளது. அணையினோட வரலாற்றில் ஜூலை மாதத்தில் இதுபோன்ற அணையினோட நீர்வரத்து 63 அடியாக இருந்ததில்லை என்று நீர்வளத்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அணையினோட நீர்வரத்து வெறும் 63 கன அடியாக இருக்கும் பட்சத்தில் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 3000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. எனவே நீர் வரத்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் நீர் வெளியேற்றம் அதிகமாக இருக்கிறதுனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மேலும் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது. தற்போது மேட்டூர் அணை 76 அடி மட்டுமே உள்ளது. இது மேலும் நீர்வரத்து வெளியேற்றம் அதிகமாக இருப்பதன் காரணமாக மேலும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இதன் காரணமாக இன்னும் அடுத்த சில மாதங்களில் விவசாயம் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் குடிநீர் தேவைக்கே பஞ்சம் ஏற்படும் நிலை ஏற்பட்டு வருகிறது. கர்நாடக அரசிடமிருந்து கடந்த ஜூன் மாதம் நமக்கு தமிழகத்திற்கு காவிரி நடுவர்மன்றத்தின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய நீரானது 9.91 TMC உள்ள நிலையில், ஆனால் நமக்கு கிடைத்தது 2.9 TMC மட்டுமே பெறப்பட்டுள்ளது. அதே போன்று ஜூலை மாதத்தில் நடப்பு மாதத்தில் 42 TMC பெற வேண்டும். ஆனால் மழை இல்லாத காரணத்தினாலும் காவிரியில் கர்நாடகாவிலிருந்து நமக்கு தண்ணீர் பெற்றுத்தர இந்த தவிக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால் இந்த நீரும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே மேட்டூர் அணை நீர் மட்டம் மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விவசாயம் மட்டுமில்லாமல் அடுத்த சில மாதங்களில் குடிநீருக்கே பஞ்சம் ஏற்படும் நிலை இருக்கிறது. எனவே இந்த தவிக அரசு, அதாவது தமிழகத்தில் விவசாயிகளை ஏமாற்றி ஆட்சியில் அமர்த்த இந்த தவிக அரசு உடனடியாக நமக்கு வர வேண்டிய நீரை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கையா இருக்கிறது. விவரங்களை விரிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி சக்திவேல். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.